முயன்றால் முடியாதில்லை மீளாவிட்டால் உனக்கு ஏதுமில்லை. வணக்கம் ரிட்டர்னிங் எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி எஸ்எஸ்சியில் கண்டக்ட் பண்ணுற ஜூனியர் இன்ஜினியர், அது மட்டும் இல்லாமல் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ணுற ஜூனியர் இன்ஜினியர், இந்த ரெண்டு எக்ஸாமோட சிலபஸ், எக்ஸாம் பேட்டர்ன் இதெல்லாம் எப்படி இருக்கும், ஒரே மாதிரியான டாபிக்லேருந்து கொஸ்டின் வருமா, அது மட்டும் இல்லாமல் ஒரே மாதிரியான டைமில் நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ரெண்டு எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற சின்ன பேசிக் ஐடியா தான். முக்கியமாக பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இன்ஜினியரிங்கோ இல்லை டிப்ளமோவோ கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த மாதிரியான ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட் ட்ரை பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரெண்டு எக்ஸாமோட எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ் இதெல்லாம் என்ன மாதிரியான டிஃபரன்ஸ் இருக்கும் உங்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா ஒரே டைம்ல ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்சியில் கண்டக்ட் பண்ற ஜூனியர் இன்ஜினியர், அதாவது ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்ல இருந்து பார்த்தா நிறைய வெரைட்டி ஆஃப் எக்ஸாம் உங்களுக்கு கண்டக்ட் பண்றாங்க. உங்களுக்கு பார்த்தா எம்டிஎஸ்ல இருந்து, அது மட்டும் இல்லாமல் பார்த்தா சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா உங்களுக்கு கான்ஸ்டபிளுக்கான வேகன்சி, எஸ்ஐக்கான வேகன்சி, இந்த மாதிரி நிறைய வேகன்சி இருக்கு. இதுல டெக்னிக்கலுக்கான வேகன்சி அப்படின்ற இந்த ஜூனியர் இன்ஜினியருக்கான வேகன்சி தான் உங்களுக்கு. இது பார்த்தா நிறைய டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஜூனியர் இன்ஜினியர் அப்படிங்கிற போஸ்டிங் போடுவாங்க உங்களுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தா சென்ட்ரல் பவர் வாட்டர் டிபார்ட்மெண்ட்ல, அது மட்டும் இல்லாமல் பார்த்தா மிலிட்டரி இன்ஜினியரிங் சர்வீஸ்ல, போஸ்டல் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி பார்த்தா நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதுல உங்க எலிஜிபிளுக்கு தகுந்த மாதிரி, அதாவது ட்ரிபிள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு டிபார்ட்மெண்ட்ல, இல்ல டிப்ளமோ ஹோல்டர்ஸ்னா அதுக்கு தகுந்த மாதிரி, இதுவே இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி, இல்ல டிப்ளமோ பிளஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல போஸ்டிங் ஃபில் பண்ணுவாங்க உங்களுக்கு. இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியர், ட்ரிபிள் இவங்களுக்கு மட்டும் ஒரு சில வேகன்சி இருக்கும், சிவில் முடிச்சவங்களுக்கு ஒரு சில வேகன்சி இருக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட்ல. ஸோ இந்த மாதிரி பார்த்தோம்னா நீங்க என்ன எலிஜிபிளோ அது மட்டும் இல்லாமல் என்ன எக்ஸாம் கிளியர் பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி போஸ்டிங் போடுவாங்க உங்களுக்கு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் பார்த்தோம்னா ஜூனியர் இன்ஜினியருக்கான போஸ்டிங் தான் போடுவாங்க. அடுத்த ப்ரமோஷனல் அசிஸ்டன்ட் இன்ஜினியர், இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ இது நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது ஒன்றில் உங்களோட எலிஜிபிளுக்கு தகுந்த மாதிரி ஜூனியர் இன்ஜினியர் நீங்க ஆகலாம். இதுவே ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ற ஜூனியர் இன்ஜினியர், இது பார்த்தா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் தான் ஜூனியர் இன்ஜினியர் போஸ்டிங் போடுவாங்க உங்களுக்கு. இதுல பார்த்தோம்னா டிசைன் டிபார்ட்மெண்ட் இருக்கும், இது மட்டும் இல்லாமல் பிரிட்ஜ் இருக்கும் உங்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் பார்த்தா ப்ராடக்ட் யூனிட் இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதுல ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ல உங்க எலிஜிபிள் பிளஸ் என்ன போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்றீங்க அதை பேஸ் பண்ணி போஸ்டிங் போடுவாங்க உங்களுக்கு. ஏன்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டோட ஜூனியர் இன்ஜினியர் பொறுத்தவரையும் ஜூனியர் இன்ஜினியருக்கான வேகன்சி மட்டும் இல்ல, இதுல நிறைய வெரைட்டி ஆஃப் வேகன்சி உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் பார்த்தா ஜூனியர் இன்ஜினியர் கீழே ஜூனியர் இன்ஜினியருக்கான வேகன்சி, இதுல பார்த்தா சிஎம்ஏ அப்படிங்கிற ஒரு வேகன்சி இருக்கும், அதாவது கெமிக்கல் மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிம்பாங்க. அப்புறம் டிஎம்எஸ் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்கும், டிபோர்ட் மெட்டீரியல் சூப்பரண்ட் அப்படிம்பாங்க. ஐடி ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு வேகன்சி இருக்கும். ஸோ இந்த மாதிரி 4 டைப் ஆஃப் வேகன்சி இருக்கும். எலிஜிபிளும் பார்த்தா ஒவ்வொரு வேகன்சிக்குமே டிஃப்ரெண்டா இருக்கும் உங்களுக்கு. பட் சேலரி வைஸ் பார்த்தா எல்லாத்துக்கும் ஈக்குவலா சேலரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் எலிஜிபிள் அப்படிங்கிறத ஒவ்வொரு போஸ்டிங்கும் டிஃப்ரெண்டா இருக்கும் உங்களுக்கு. இதுவே எஸ்எஸ்சியில் கண்டக்ட் பண்ற ஜூனியர் இன்ஜினியர் அப்படிங்கிறத இதுல ஜூனியர் இன்ஜினியருக்கான போஸ்டிங் மட்டும் தான் போடுவாங்க உங்களுக்கு. பட் அதுல பார்த்தா டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு தனியா வேகன்சி, டிப்ளமோ பிளஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தனியா டிபார்ட்மெண்ட் இருக்கும் உங்களுக்கு. இல்ல இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தனியா வேகன்சி ஃபில் பண்ணுவாங்க உங்களுக்கு. இதுக்கான எலிஜிபிள், அதாவது எஸ்எஸ்சி ஜூனியர் இன்ஜினியர் பொறுத்தவரையும் யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் நினைக்கிறாங்க ஜூனியர் இன்ஜினியர் அப்படின்னா இன்ஜினியரிங் முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இந்த போஸ்டிங்க்கு பார்த்தா டிப்ளமோ ஹோல்டர்ஸும் அப்ளை பண்ணலாம், அதாவது டிப்ளமோ முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம், இல்ல இன்ஜினியர் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். இப்போ பார்த்தோம்னா உங்களுக்கு முக்கியமா டிப்ளமோ பொறுத்தவரையும் ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல், சிவில் இந்த 3 டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டாபிக் வைஸா பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அப்படிம்பாங்க. 3மே இது ரெலவெண்டான கொஸ்டின் தான் வரும் உங்களுக்கு. இதுவே இன்ஜினியரிங்கும் பார்த்தா ட்ரிபிள் இ, சிவில், மெக்கானிக்கல் இந்த 3 டிபார்ட்மெண்ட் முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். இது என்ன மாதிரி எலிஜிபிள் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தா ஒன்னு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா டிப்ளமோ பிளஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரி கூட பார்த்தா ஒரு சில டிபார்ட்மெண்ட்ல வேகன்சி ஃபில் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி எலிஜிபிள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ல ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் 3 டிபார்ட்மெண்ட் முடிச்சவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். பட் டிப்ளமோவும் முடிச்சிருக்கலாம், இல்ல இன்ஜினியரிங்கும் முடிச்சிருக்கலாம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தா ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல், சிவில். டெக்னிக்கல் கொஸ்டினும் இந்த 3 டாபிக்ல இருந்தா வரும் உங்களுக்கு. ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு 18 வயசுல இருந்து பார்த்தோம்னா நீங்க 30 வயசு வரையும் இந்த மாதிரியான எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட கேட்டகரி பொறுத்து இன்னும் ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. இதுவே ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ற ஜூனியர் இன்ஜினியர் பொறுத்தவரையும் 4 டைப் ஆஃப் வேகன்சி இருக்கு உங்களுக்கு. ஜூனியர் இன்ஜினியர் ஐடி ஆஃபீஸர், அப்புறம் சிஎம்ஏ, அப்புறம் டிஎம்எஸ் அப்படிங்கிற 4 வேகன்சி இருக்கு. இதுக்கு ஜூனியர் இன்ஜினியருக்கு பார்த்தா டிப்ளமோ ஹோல்டர்ஸ் அப்ளை பண்ணலாம். நீங்க எந்த டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் இந்த மாதிரியான போஸ்டிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க டிப்ளமோ இன் டூல் அண்ட் டை முடிச்சிருந்தா கூட இந்த மாதிரியான போஸ்டிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல
பார்த்தா இதுல ஐடி ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு வேகன்சி இருக்கு. இதுக்கு வந்து கம்ப்யூட்டர் ரெலவென்ட்டான டிகிரி முடிச்சவங்க, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்ல பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ இல்ல பிசிஏவோ இந்த மாதிரி முடிச்சவங்க இந்த போஸ்டிங் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் இன்ஜினியரிங் கூட வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கூட ஐடி ஆஃபீஸருக்கு வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல அடுத்த போஸ்டிங் அப்படின்னு எடுத்துட்டா உங்களுக்கு சிஎம்ஏ அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்கு. அதாவது கெமிக்கல் மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிம்பாங்க. இந்த போஸ்டிங்க்கு வந்து பார்த்தா பிஎஸ்சி பிசிக்ஸ் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி 2 பேர் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். பிளஸ் ஒரு 55% மேல வச்சிருக்கணும் நீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா டிஎம்எஸ் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்கு. இதுக்கு வந்து டிப்ளமோ ஹோல்டர்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் உங்களுக்கு. இது வேகன்சி அப்படின்னு எடுத்தா ஜூனியர் இன்ஜினியருக்கு அதிக அளவு வேகன்சி இருக்கும். மற்ற போஸ்டிங்லாம் வந்து பார்த்தா ரொம்ப கம்மியா தான் இருக்கும் உங்களுக்கு. பட் எலிஜிபிள் இருக்கு, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஸ்டார்டிங்ல ஒரு நல்ல சேலரி வாங்கணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே வந்து பார்த்தோம்னா ஒரு 36,000க்கு மேல இருக்கும். உங்களுக்கு ஜாப் பெர்மனன்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 42,000க்கு மேல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் டிப்ளமோ படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்னா இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எஸ்எஸ்சி ஜூனியர் இன்ஜினியர் பொறுத்தவரையும் பார்த்தா இங்கிலீஷ் அது மட்டும் இல்லாமல் ஹிந்தி 2 லாங்குவேஜில் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. மேபி ஃபியூச்சரில் தமிழில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுவே ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு வர ஜூனியர் இன்ஜினியருக்கு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அதாவது லாங்குவேஜ் பொறுத்தவரையும் தமிழில் கூட எழுதலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 13-15 லோக்கல் லாங்குவேஜ் கொடுக்குறாங்க. ஸோ உங்களோட ஆப்ஷன் பேஸில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் தமிழ் மீடியம்லாம் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க அப்படின்னா நீங்க வந்து ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ண ஜூனியர் இன்ஜினியர் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி டெக்னிக்கலை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். முக்கியமாக இந்த எஸ்எஸ்சி ஜூனியர் இன்ஜினியர் அப்படின்னு எடுத்தா உங்களுக்கு 85% மேல டெக்னிக்கல் கொஸ்டின் தான் வருது உங்களுக்கு. பட் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ற ஜூனியர் இன்ஜினியருக்கு காமனான டாபிக் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதுக்காக டெக்னிக்கல் டாபிக்லாம் வராது அப்படிங்கலாம் இல்ல. டெக்னிக்கல் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா காமன் டாபிக் ரெண்டுக்குமே இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ணுற ஜூனியர் இன்ஜினியர் பொறுத்தவரையும். ஸோ ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்சியில் கண்டக்ட் பண்ணுற ஜூனியர் இன்ஜினியர் பொறுத்தவரையும் உங்களுக்கு 3 டிபார்ட்மெண்ட் முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். உங்களுக்கு டாபிக்கும் வந்து பார்த்தா அது 3 ரெலவெண்டா தான் இருக்கும் உங்களுக்கு. இதுல பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு பிசிக்கல் டெஸ்ட் வந்து பார்த்தா ஒரு சில போஸ்டிங் இந்த பிஆர்ஓ அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்கும், அதுக்கு மட்டும் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நார்மலா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் போஸ்டிங் இந்த மாதிரி வந்து போடுவாங்க உங்களுக்கு. பேப்பர் 1 பொறுத்தவரையும் பார்த்தோம்னா உங்களுக்கு என்னென்ன டாபிக்ல இருந்து கொஸ்டின் வருது அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வந்து காமனா 2 டாபிக்ல இருந்து வருது உங்களுக்கு. ஒன்னு ரீசனிங் ரெலவெண்டான கொஸ்டின், நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஜெனரல் அவேர்னஸ் ரெலவெண்டான கொஸ்டின் வருது உங்களுக்கு. ரெண்டுமே வந்து பார்த்தா ஒரு 50 மார்க் கேட்கறாங்க உங்களுக்கு, 50 கொஸ்டின் கேட்கறாங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா டெக்னிக்கல் கொஸ்டின் வருது. டெக்னிக்கல் பொறுத்தவரையும் பார்த்தா பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி அப்படிம்பாங்க. பார்ட் ஏ வந்து பார்த்தா எலக்ட்ரிக்கல் வரும் உங்களுக்கு, இதுவே பார்ட் பி சிவில், பார்ட் சி வந்து பார்த்தா மெக்கானிக்கல் இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. நீங்க என்ன டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அதுக்கேற்ற மாதிரியான பேப்பர்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பேப்பர் 1 பொறுத்தவரையும் பார்த்தா உங்களுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ டெக்னிக்கலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ காமன் டாபிக் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலா காமன் டாபிக்ல இருந்து ஒரு 100 கொஸ்டின் வருது, டெக்னிக்கல் கொஸ்டின் வந்து 100 கொஸ்டின் வருது. இது நீங்க என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கீங்களோ அதை பொறுத்து டெக்னிக்கல் கொஸ்டின் வந்து சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு. இதுவே பேப்பர் 2 அப்படின்னு எடுத்தா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தோம்னா உங்க டெக்னிக்கல் டாபிக் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு 300 மார்க் கேட்கறாங்க, 2 மணி நேரம் டைப் தராங்க. பட் எல்லாமே வந்து பார்த்தா டெக்னிக்கல் கொஸ்டின் மட்டும் தான் வரும் உங்களுக்கு. இதுல பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி இருக்கும் உங்களுக்கு. பார்ட் ஏ வந்து பார்த்தா எலக்ட்ரிக்கல் ரெலவெண்டான கொஸ்டின், பார்ட் பி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சிவில் ரெலவெண்டான கொஸ்டின், பார்ட் சி வந்து பார்த்தா மெக்கானிக்கல் ரெலவெண்டான கொஸ்டின். நீங்க என்ன டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அதுக்கு ரெலவெண்டான பேப்பர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். மொத்தம் 300 மார்க் கேட்கறாங்க, 2 மணி நேரம் டைப் தராங்க. பேப்பர் 2 பொறுத்தவரையும் பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தா டெக்னிக்கல் டாபிக் தான் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு எஸ்எஸ்சி ஜூனியர் இன்ஜினியரோட எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் இதெல்லாம் இது மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. மொத்தம் 3 டிபார்ட்மெண்ட்ல இருந்து 3 பேப்பர் தான் கேட்கறாங்க உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் அப்ளை வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ட்ரிபிள் மெக்கானிக்கல் சிவில் இது 11 டிப்ளமோ பிளஸ் இன்ஜினியரிங் 2 முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ற ஜூனியர் இன்ஜினியர் பொறுத்தவரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் பேஸ்ட் டெஸ்ட் தான் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1 கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2 அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்து பார்த்தா கண்டிப்பாக உங்க ஐ சைட் ஹியரிங் கெப்பாசிட்டி இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மெடிக்கல் டெஸ்ட்ல வந்து கன்ஃபார்மாக வந்து செக் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ இதில் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1 பொறுத்தவரையும் உங்களுக்கு என்னென்ன டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும் அப்படின்னு பார்த்தா 4 டாபிக் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு. மேக்ஸ் ரெலவெண்டான கொஸ்டின், ரீசனிங் ரெலவெண்டான கொஸ்டின், ஜெனரல் சயின்ஸ் ரெலவெண்டான கொஸ்டின், ஜெனரல் அவேர்னஸ் ரெலவெண்டான கொஸ்டின். ஸோ இந்த 4 டாபிக்ல தான் கேட்குறாங்க. மோஸ்ட்லி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் நீங்க எந்த எக்ஸாம் ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு இந்த 4 டாபிக்ல தான் கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குரூப் டி அது மட்டும் இல்லாமல் என்டிபிசி இந்த மாதிரியான எக்ஸாம் நீங்க ட்ரை பண்ணாலும் இந்த மாதிரியான டாபிக்ல தான் கொஸ்டின் வரும். ஈவன் நீங்க கான்ஸ்டபிள் எஸ்ஐ இது ட்ரை பண்ணாலும் இந்த 4 டாபிக்ல தான் கொஸ்டின் வரும் உங்களுக்கு. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1 பொறுத்தவரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் காமன் டாபிக் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. டெக்னிக்கலா எந்த கொஸ்டினுமே வராது உங்களுக்கு.
இதுவே கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2 பொறுத்தவரையும் பார்த்தா உங்களுக்கு டெக்னிக்கல் கொஸ்டின் ஒரு 100 மார்க் கேட்கறாங்க. இதுக்காக காமனான டாபிக்ல வராது அப்படிங்கிறதுல காமனான டாபிக்கும் கேட்கறாங்க. பட் டெக்னிக்கலுக்கும் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இப்ப காமனான டாபிக்குள்ள ஒரு 50 கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா டெக்னிக்கல் கொஸ்டின் ஒரு 100 மார்க் கேட்கறாங்க உங்களுக்கு. சோ காமனான டாபிக் பொறுத்தவரையும் ஜெனரல் அவேர்னஸ்ல இருந்து கொஸ்டின் வருது, பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ரெலவென்டான டாபிக் வருது, என்விரான்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் ரெலவென்டான டாபிக் வருது. இது மட்டும் இல்லாம கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷன் இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் வருது. சோ டோட்டலா இந்த 4 டாபிக்ல இருந்து 50 கொஸ்டின் கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம டெக்னிக்கலாவும் ஒரு 100 கொஸ்டின் கேக்குறாங்க உங்களுக்கு. டெக்னிக்கல் பொறுத்தவரை பார்த்தா நீங்க என்ன குரூப் கம்ப்ளீட் பண்ணிக்கீங்க, எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்க, இதை பொறுத்து சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு. இப்ப நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற பேப்பர் இருக்கும். இதுவே ஈஸி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு டெக்னிக்கல் சிலபஸ் இருக்கு உங்களுக்கு. சோ நீங்க என்ன டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க இல்ல என்ன டிகிரி முடிச்சீங்களோ அதுக்கு ரிலவென்டான டெக்னிக்கல் பேப்பர் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2 பொறுத்தவரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் பேஸ்ட் டெஸ்ட் தான் உங்களுக்கு. பட் டெக்னிக்கல் கொஸ்டினுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ரெண்டுக்குமே நெகட்டிவ் மார்க் இருக்கு உங்களுக்கு. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1க்கு நெகட்டிவ் மார்க் இருக்கு, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2க்கு நெகட்டிவ் மார்க் இருக்கு உங்களுக்கு. இதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட் நடக்கும், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் ட்ரைனிங் பிளஸ் போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு. சோ ஃபைனலா வந்து பார்த்தா 2 எக்ஸாம்க்கு ஒரே டைம்ல ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா முக்கியமா நீங்க ட்ரிபிள் மெக்கானிக்கல், சிவில் இந்த 3 டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா 2 எக்ஸாம்க்கு ஒரே டைம்ல நீங்க ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுவும் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எஸ்எஸ்சி ஜூனியர் பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா அதுல வந்து பார்த்தா அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் டெக்னிக்கல் கொஸ்டினுக்கு கொடுத்திருக்கனால நீங்க ஏற்கனவே காலேஜ்ல டெக்னிக்கலா படிச்சிருக்கனால ஈஸியா கிளியர் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு உங்களுக்கு. சோ இந்த 3 டிபார்ட்மெண்ட் எடுத்தவங்க வந்து பார்த்தா எஸ்எஸ்சி ஜூனியர் இன்ஜினியர் மட்டும் இல்லாம உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல கண்டக்ட் பண்ற ஜூனியர் இன்ஜினியரும் ஒரே டைம்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சாலரி வைஸ் ஜூனியர் இன்ஜினியர் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 36,000க்கு மேல கிடைக்கும். ஜாப் பெர்மனன்ட் ஆனதுக்கு அப்புறம், அதாவது ஜாயின் பண்ணி 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பெர்மனன்ட் பண்ணுவாங்க. அப்போ உங்களோட சாலரி ஒரு 42,000க்கு மேல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ காமனான டாபிக் அப்படின்னு எடுத்துட்டா உங்களுக்கு 2 எக்ஸாம் பொறுத்தவரையும் பார்த்தா உங்களுக்கு ரீசனிங் ரெலவென்டான கொஸ்டின், ஜெனரல் அவேர்னஸ் ரெலவென்டான கொஸ்டின் இந்த மாதிரியான 2 டாபிக் வந்து பார்த்தா உங்களுக்கு காமனா கேட்கறாங்க. சோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இந்த 2 எக்ஸாம் யாரு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ட்ரிபிள் மெக்கானிக்கல், சிவில் இது ரெலவென்டான டிப்ளமோ முடிச்சவங்களோ டிகிரி முடிச்சவங்களோ இந்த மாதிரி 2 எக்ஸாம்க்கு ஒரே டைம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா கிளியர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மற்ற டிபார்ட்மெண்ட் எடுத்தவங்களா வந்து பார்த்தா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல கண்டக்ட் பண்ற ஜூனியர் இன்ஜினியர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுல வேகன்சி அதிக அளவுல இருக்கு உங்களுக்கு. சோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா உங்களோட ஸ்கில் பேஸ்ல எக்ஸாம் நீங்க செலக்ட் பண்ணி ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சோ இந்த வீடியோ கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.